ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்த உங்கள் ஃப்ரெண்டோ அல்லது உங்கள் லைஃப் பார்ட்னரோ இல்லை உங்கள் லவ்வரோ உங்களை விட்டு பிரிஞ்சப்புறமும் இன்னமும் நீங்கள் அவங்க நினைவோடு வாழறீங்களா? அவங்களோட நட்பையோ அல்லது உறவையோ தொடரணும்னு ஆசைப்படுறீங்களா? அவங்களோட பேசணும், அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு துடிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. உங்களோட ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் லைஃப் பார்ட்னரோ அல்லது உங்கள் லவ்வரோ உங்களை வேண்டாம்னு ஒதுக்கிட்ட பிறகும் நீங்கள் அவங்க நினைவாகவே சில காலங்கள் வாழ்ந்த பிறகும் அவங்கக்கிட்ட போய் பேசணும், அவங்கள போய் பார்த்தா போதும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கான அட்வைஸ் இதோ. உங்களை வேண்டான்னு ஒதுக்குனவங்களை நீங்களாக போய் பார்த்தா உங்கள் மரியாதை மேலும் கெட்டு தான் போகும். உங்களை வேண்டாம்னு ஒதுக்குனவங்களோட சேர்ந்து வாழணுன்னு ஆசைப்பட்டால் அதுக்கு நிறைய மனத்தெளிவு உங்ககிட்ட இருக்கணும். நான் சொல்கிறது இந்த ஒரு மெத்தடை நீங்கள் தினமும் கடைப்பிடிங்க. கண்டிப்பாக நீங்கள் விரும்பினவங்க அவங்களா உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் விரும்பினவங்க பேரை சொல்லி நான் உங்களை மன்னிச்சிட்டேன், நான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், தேங்க்யூ, ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள். உங்களை வேண்டாம்னு ஒதுக்குனவங்க அவங்களா உங்களை தேடி வருவாங்க. ஆல் தி பெஸ்ட்.